எங்கக்கா ஹாய் காட்டுங்கக்கா எல்லாம் ஹாய் காட்டுங்க. காட்டுப்புல தர்சினி இப்ப எங்க போயிட்டு இருக்கோம் சொல்லுங்க. தீபாவளி ஷாப்பிங் பார்ட் 2. அதாவது அக்கா வீட்டுக்கு ட்ரெஸ் எடுக்க போயிட்டு இருக்கோம். கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டுலாம் வர போறோம். கூட அம்மா வராங்க. எல்லாரும் நடந்தே போறோம். நடராஜாவே போய்கிட்டு இருக்கோம். நடந்தே போறோம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறோம்னா தீபாவளி பர்ச்சேசிங் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ அக்கா வீட்டுக்கு நாங்கள் வந்து ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருப்பேன். ஸோ சிஸ்டருக்கு எடுத்தாச்சு, நான் ஆன்லைன் ஷாப் பண்ணிட்டேன். அக்கா வீட்டுக்கு தான் என்ன எடுக்கலை. அக்காவும் அக்கா பசங்களுக்கும் எடுக்க வந்தாங்க. ஸோ நாங்கள் சண்டே போகிறதா பிளான் இருந்துச்சு. ஸோ சண்டே வந்து கூட்டமாக இருக்கும் வேண்டான்னு சொல்லிட்டு சாட்டர்டே ஈவினிங் ஒரு 5 o'clock கிளம்பிட்டோம். அம்மா, நான், அக்கா, தங்கச்சி எல்லோரும் கிளம்பிட்டோம். நான் ஆட்டோவில் வரதா சொன்னாங்க. வேணாம் நடந்து போவோம், ஜாலியாக இருக்குன்னு சொல்லிட்டு ரிட்டன் வரப்போ வேணால் ஆட்டோவில் வந்துக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் நடந்தே தான் வந்து ஜாலியாக இருந்துச்சு. ஸோ கூட்டம் வந்து ஓவராக தான் இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ஓவராக தான் கூட்டம் இருந்துச்சு. ஸோ சண்டே போகிறது கஷ்டம்னு நினைக்கிறேன். நாங்கள் எப்பவுமே எடுக்கிற ரெகுலர் கடை தான் இது, ராம்கோன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே ஃபஸ்ட்டு பார்த்த கலெக்ஷன்ஸ் பார்ப்போம். நல்லா இல்லாட்டினா வேறு கடைக்கு போய்க்கலாம்னு சொல்லிட்டு ஷர்ட் கலெக்ஷன்ஸ் வந்து தம்பி பசங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ பேண்ட் வந்து அவங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இங்கே கிடைக்கல. நாங்களும் ஒரு 1/2 hour கிட்ட வெயிட் பண்ணோம். நிறையாவும் அவங்க செக் பண்ணி பார்த்தாங்க. ஸோ அவங்க ஒரு ஸ்டைலில் நியூவாக ஸ்டைல் வந்திருக்கு, அந்த ஸ்டைலில் பேண்ட் வேணும்னு சொல்லி கேட்டாங்க. அந்த இதில் இல்லை, இப்போ தான் ஸ்டாக் முடிஞ்சிச்சுன்னு சொன்னாங்க. சரி இருந்தாலும் ட்ரையல் பாரு, இங்கே இருக்கிற பேண்ட்டை ட்ரையல் பாரு, பிடிச்சிருந்தா எடுத்துக்கலாம், இல்லைன்னா வேறு கடைக்கு போகலாம் அப்படின்னு சொன்னோம். சரி ஓகே, அவங்க ட்ரையல் பார்த்தாங்க. தம்பி போய் ட்ரையல் பார்த்தான். இருந்தால் அவனுக்கு பேண்ட் பிடிக்கல, வேறு கடைக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வேறு கடைக்கு போனோம். தம்பி போய் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே கிடச்சிருச்சு. ஸோ பெரியவன் என்ன மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணானோ அதே மாதிரி சேம் 2 பேருமே எடுத்துருந்தாங்க. சேம் கலர், சேம் பேண்ட்டு. ஆனால் சைஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் போணுச்சு. பேண்ட் ஷர்ட்லாம் வந்து வந்த உடனே வீட்டில் போட்டு பார்த்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அவங்க 2 பேர்த்துக்குமே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அங்கேருந்து வெடி வாங்க வந்தோம். ஸோ நடந்தே தான் கொஞ்சம் கூட்டத்திலே சுற்றிக்கிட்டே இருந்தோம். நாங்களும் சிஸ்டருக்கு லெகின் பார்த்தாங்க. அவங்களுக்கு எக்ஸாக்டாக எப்படி சாண்டில் கலரில் இருக்கணும், மைல்டு சாண்டிலாக இருக்கணும். 2-3 கடை போனோம், அந்த மாதிரி அவங்களுக்கு கிடைக்கல. ஸோ வந்துட்டோம் ஜீன். ஸோ அப்புறம் அவள் 2-3 கடையில் பார்த்தோம் ஜீன். அவளுக்கு வந்து லெகின் கிடைக்கல. ஸோ ஜீன் மாதிரி போய்க்கலாம், வீட்டில் இருக்க அந்த மாதிரி போய்க்கலாம், வேணால் ஆன்லைனில் ஆர்டர் போட்டுக்குவோம். அவள் எக்ஸாக்டாக அந்த கலர் கிடைக்கல அவளுக்கு. ஸோ அம்மாவுக்கு அதுக்கப்புறம் நைட்டி எடுத்துகிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ அப்புறம் தம்பி பசங்களுக்கு வெடி. ஸோ ஆல்ரெடி அவங்க பாக்ஸ் ஒன்று 1000க்கு வாங்கி வச்சுருக்காங்க வீட்டில். அதில் வந்து எல்லாமே இருக்கும், சங்கு சக்கரை, புஷ்பானா அந்த மாதிரி வேண்டாம், ஃபுல்லாக வெடியாக வேணும். ஃபுல்லாக வெடி மட்டும் 500க்கு வாங்கினாங்க. அக்கா திட்டினாங்க, வீட்டில் தான் வாங்கி வச்சுருக்கோமே எதுக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, ஒரு நாள் தானே வாங்கி கொடுமான்னு சொல்லி வாங்கிக்கிட்டாங்க. எக்ஸாக்டாக அந்த கலரில் இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்செட் ஆகிட்டா தங்கச்சி. ஸோ பார்த்துக்கலாம் வா, நம்ம வந்து ஆன்லைனில் எதாவது ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் தீபாவளி முடிஞ்சு அப்படின்னு சொல்லி இப்போ நாங்கள் சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்துட்டோம் அவளை. ஸோ நான் சண்டே வருவேன். சண்டே வரப்போ நான் இன்னும் 2-3 கடை போய் பார்க்குறேன், இருந்துச்சுன்னா வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் செயின் எடுக்கல, செம்ம ரஷ்ஷாக இருந்துச்சு, டயர்டாக ஆயிடுச்சு. நாங்கள் ஒரு 4 hours அதுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கோம், டயர்டாகிடுச்சின்னு சொல்லிட்டு நான் ரிட்டன் வரும், அப்போ செயின் வாங்கிக்கலாம்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டேன் அவளை. பர்ச்சேஸ் பண்ண பொருள் எல்லாம் பாதுகாப்பா, வெளியிலேருந்து வந்து பர்ச்சேஸ் பண்ண பொருள் எல்லாம் பாதுகாப்பா வச்சுக்கோங்க. அதே மாதிரி கழுத்துல கையில் அணிந்திருக்க நகைகள்லாம் பாதுகாப்பா வச்சுக்கிறோம். ஒவ்வொரு சைவ சூழ்நிலையும் நகைக்கடைகளையும் ஒவ்வொரு அன்பளிப்பா கொடுக்கக்கூடிய பொருளை பாதுகாப்பா கொண்டு போய் சந்தோஷமா. ஆமா, படிப்பாளி மாதிரி இருக்கு. படிப்பாளி மாதிரி இருக்கு. உங்களுடைய நலன்களையும் காவல்துறை வச்சிருக்கோம். எவ்வளோக்கா இது? அதே மாதிரி இதுக்கப்புறம் பிரசாதம் அது மாதிரி ஏமாந்து யாரும் அது மாதிரி சாப்பிடாதீங்க. இது நல்லா இல்ல, அதான் நல்லா இருக்கு. அதை எடுத்துக்கோமா ஒரு சென்றாளுக்கு. கீழே போட்டு போட உடைக்க வேணாம், அதை அப்படியே தின்றோம். அது மட்டும் போட்டுரு, எல்லாத்தையும் போட்டுருங்க. பாவமா பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டு 2 நின்றுகிட்டு இருக்கீங்க. பிஸ்கட் போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. நீ சாப்பிடு. இதுக்கு மேல 8வது கைதா. கல்பனா கோதுமை 37 370 ரூபா, வெறும் 370. நடிச்சதுக்கு அப்புறம்
நாங்கள் நாளைக்கு வருவோம், இன்னொரு ஷிஃப்ட்டு நாளைக்கு வருவோம், அப்போ வாங்கிக்குவோம். ஃபோட்டோவில் எடுக்க முடியாது, கிளாஸ் போட்டுட்டு சீனை போட்டுக்கிட்டு இருக்காங்க. கிளாஸ் யாருக்கு வாங்கினது? எனக்கு வாங்கின கிளாஸ் எடுத்து போட்டுக்கிட்டா. நல்லா இல்லைன்னு சொல்லுங்க. நல்லா சொல்லாதீங்க யாருமே. பத்தி எதுக்கு எதுக்குங்கிறாங்க பாரு. சொல்லுங்க. அந்த கடை பேர் ஐயங்காரா சேட்டு கடையா? எந்த போனு? போனாமா? நாளைக்கு வருவேன், நான் வாங்கிட்டு வரல. ஸோ ஃபைனலாக அவங்களுக்கு எப்படியோ ட்ரெஸ் செலெக்ஷன் பண்ணியாச்சு. ஏன்னா ரொம்ப டிலே பண்ணிட்டாங்க ட்ரெஸ் செலெக்ஷன் பண்ண. பேண்ட் ஷர்ட் மட்டும்தான், ஆனால் ரொம்ப டிலே பண்ணிட்டாங்க. என் தங்கச்செல்லாம் 20 மினிட்ஸ் தான் 2 பேரும் எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கிட்டு பட்டாசுலாம் வாங்கிட்டு நாங்கள் வந்துட்டோம். ஏன்னா நாங்கள் 5 o'clockலாம் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். 5:30க்கு ரீச் ஆகிட்டோம் ஸ்பாட்டுக்கு. ஆனால் நாங்கள் அங்கேருந்து கிளம்புறப்ப 8:30 ஆயிடுச்சு. ஸோ அக்கா வந்து காய்கறி கொஞ்சம் மல்லிகை ஜாமான்லாம் வாங்கணும்னு சொன்னாங்க வீட்டுக்கு. சரி வாங்க வாங்கிட்டு போயிடலாம், மார்க்கெட் வெளியெல்லாம் போகலான்னு சொன்னாங்க. சரி ஓகே போயிட்டு இருக்கப்போ இங்கே மார்க்கெட் கிட்ட தான் இந்த சூப்பு கடை இருக்குது. நல்லாயிருக்கும் இங்கே சூப்பும் சுண்டலும் நல்லாயிருக்கும். அக்கா வந்து வீட்டுக்கு வந்து சூப் ஒரு பார்சலும் சுண்டலும் வாங்கிட்டாங்க. நான் சுண்டல் மட்டும் எனக்கு பார்சல் வாங்கிக்கிட்டேன். ஸோ ஆக்சுவலாக யாரும் மட்டன் சாப்பிட மாட்டோம், ஆனால் சூப் தான் எங்களுக்கு பிடிக்கும். ஸோ அந்த டயத்தில் நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. சரி சூப் குடிச்சா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் தான் வாங்கினோம். அக்கா நானும் ஷேர் பண்ணிக்கிட்டோம். சிஸ்டர்கிட்ட கேட்டால் வேணாம் டீ குடிக்கணும் போல இருக்குது, ஏன்னா ஹெட்டேக்காக இருக்குது, ஈவினிங்லேருந்து டீ குடிக்கலன்னு சொல்லிட்டு நாங்கள் போய் சேட்டுக்கடைன்னு சொல்லுவோம். ஸோ அங்கே போய் டீ குடிச்சிட்டு டீ சம்சாலாம் சாப்பிட்டாங்க. நான் டீ மட்டும் தான் குடிச்சு. அக்கா எதுவுமே சாப்பிடல, ஏன்னா ரொம்ப டயர்டாக 4 hours 5 hours நாங்கள் அதுக்குள்ளேயே ரவுண்டிங்கில் இருந்ததெல்லாம் செம்ம டயர்டாகிடுச்சு. பாவம் அம்மாவே நாங்கள் இழுத்து கூட்டிகிட்டு போய் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருந்தோம். சம்சாலாம் வாங்கிட்டு இருக்கப்போ தம்பி பையன் சம்சா வாங்க போனால் கடைக்காரர் வந்து ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தார், ஏதோ ஹிந்தியில் பேசி அதை வந்து சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அக்காவுக்கு நாங்கள் டீ குடிச்சிக்கிட்டு இருக்கப்போ அக்காவுக்கு தெரிஞ்சவங்க வந்தாங்க, அக்காவுக்கும் அம்மாவுக்கும் தெரிஞ்சவங்க. ஸோ அவங்களோட பேசிக்கிட்டு இருந்தாங்க கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறம் சிக்கன் பக்கோடா போகிறப்ப டீ குடிச்சு முடிச்சு போகிறப்ப அக்கா சிக்கன் பக்கோடா வாங்கினாங்க. சிக்கன் பக்கோடா வாங்கிட்டு நடந்து போகலாம் வாங்க அக்கா, கொஞ்சம் தூரம் தான் பக்கம் தான் இருந்துச்சு, நடக்க முடியல. அக்காவுக்கு ஒரு பயங்கர டயர்டாகிடுச்சு. சரி ஓகே ஆட்டோக்கு கேட்டோம், 50 ரூபா தான் கேட்டாங்க. சரி ஓகே வாங்க ஆட்டோலே போயிடலான்னு சொல்லிட்டு எல்லாரையும் தூக்கி ஆட்டோக்குள்ளே போட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த vlog பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம பார்க்கலாம். தன் பாய். பிடிச்சிக்கிட்டா ட்ரெஸ்ஸு எங்கோட்டு கூட்டம்லாம் ஏறிடுச்சு ஆட்டோவில். பாய் சொல்லுங்க எல்லாம், பாய் 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 சொல்லுங்க, ஒரே எல்லாம் சேர்ந்து பாய் சொல்லுங்க. நீங்களும் சொல்லுங்க பாய் பாய் பாய்.